டியர் ஃப்ரான்சிஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைனமிக்ஸ் ஆஃப் சொல்யூஷனோட மைக்ரோ ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர் பார்க்குறோம். பார்ட் 2 ஹெச்ஆர் அண்ட் பேரோல் சிஸ்டம் இதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு. இதை நீங்கள் யூஸர் ஆட் பண்ண யூஸரை தான் நம்ம இங்கே ஸ்டாஃபாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டாஃப் லிஸ்ட் ஆவாங்க. இவங்களுக்கு நீங்கள் சிடிசி செட் பண்ணணும். ஸோ சிடிசி செட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட சேலரி கால்குலேட் ஆகும். அதுதான் மெயின் செட்டிங்ஸு. அட்டண்டன்ஸ் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ நீங்கள் ப்ரெசன்ட் ஆப்ஷன் போட அவங்க சிடிசியை பேஸ் பண்ணி அவங்க சேலரி கால்குலேட் ஆகும். ஜஸ்ட் மந்த் எண்டில் பல்காக நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்ஸு இப்போ சேலரி வந்துட்டு அமௌண்ட்டு வெளியே போகுது. ஸோ அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து ரெடியூஸ் ஆகிக்கும். ஸோ கால்குலேட் ஆன சேலரி வந்து இங்கே இருக்கும். ஜஸ்ட் அப்ரூவ் கொடுத்தோம் அப்படின்னா சேலரி போஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஸோ ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஸ்டாஃபை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு அசைன் ஆகிருக்க எல்லா லோனுமே கலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு நியூ ஸ்டாஃபுக்கு அசைன் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் டாக்குமெண்ட்டு. ஸோ இது வந்துட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டரு, ஆஃபர் லெட்டரு, இது எல்லாமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஸ்டாஃபுக்கு அனுப்பிச்சி விட்டுடலாம். அதுதான் ஸ்டாஃப் டாக்குமெண்ட்டு. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து இங்கே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லீவ் வந்து ஸ்டாஃப் வந்து அப்ளை பண்ணணும். இங்கே தான் வந்துட்டு ஸ்டாஃப் அப்ளை பண்ணுவாங்க. லீவ் டைப் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். கேஷுவல் லீவு, இயர்லி வந்து 12 லீவு. கேஷுவல் லீவு பெய்டா இல்லை அன்பெய்டா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஸோ நான் வந்துட்டு இங்கே பெய்ட் லீவ் போடுறேன். ஓகே, என்னைக்கு என்ன ரீசன் ரெக்வஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அட்மின் அப்ரூவலுக்கு பாஸ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவலில் இருக்கும். ஜஸ்ட் அப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க லீவ் வந்து கன்சிடர் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்சென்டிவ். இங்கே வந்துட்டு ஸ்டாஃபுக்கு ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கலெக்ஷன் இல்லை லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸை நீங்கள் இதை செட் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சென்டிவை வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம். அது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அது என்னவோ அதை நீங்கள் ஸ்டாஃபுக்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்டாஃப் ஹேண்ட் ஓவர் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னா எந்த ஸ்டாஃப் லெஃப்ட் ஆகுறாங்க அந்த ஸ்டாஃபோட என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நியூ ஸ்டாஃபுக்கு அசைன் பண்ணணும். இப்போ A to Z எல்லாமே நான் வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த செக் மார்க் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் ஹேண்ட் ஓவர் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா லோனுமே அவங்களுக்கு ரீஅரேஞ்ச் ஆகிக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கவரேஜ். இது என்னென்னா ஸோ ஒரு நாள் லீவ் போடுவாங்க ஸ்டாஃபு. அந்த லீவ் அன்னைக்கு அந்த சென்டர்ஸு கலெக்ஷன்ஸு வந்துட்டு இன்னொரு ஸ்டாஃபுக்கு அசைன் பண்ணணும். ஸோ அதை வந்து யாருக்கு அசைன் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் அவங்க கலெக்ஷன் வாங்குகிற ப்ரொவிஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டு. இது ஓவரால் அவங்க டிமாண்ட் என்ன, அவங்க என்ன கலெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, இதை பேஸ் பண்ணி
ஸ்டாஃப் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கோம். இப்போ டேட்டா எதுவும் இல்லை, அதனால் ஸோ எல்லாமே வந்துட்டு 0 இருக்குது. நீங்கள் லோன் டிஸ்பஸ் பண்ண இது எல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஹெச்ஆர் அண்ட் பேரோல்.